வணக்கம். நாங்கள் இந்த கடந்த ஜனாதிபதி பொது வேட்பாளருக்கு அந்த பொது கட்டமைப்புக்கு இல்லாமலே அந்த கோட்பாட்டை வெல்ல வைக்கணுன்றதுக்காக அதற்காக தீவிரமாக 8 மாவட்டங்கள்லையுமே எங்களோட பொது வேட்பாளரோட பிரச்சார நடவடிக்கைகளில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செயல்பட்டது. நாங்கள் என்னத்துக்காக என்றால் எங்களுடைய மக்கள் அந்த கோட்பாடு வெல்லோணுன்றதுக்காக. மற்றபடி நாங்கள் வேறு இந்த பொது கட்டமைப்பு தொடர்பான சில விமர்சனங்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் அதுகளை முன் வச்சு நாங்கள் குழப்பங்களை ஏற்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் அந்த காலத்தில் அந்த பொது கட்டமைப்பை பலப்படுத்தணும், பொது வேட்பாளரை அதிக வாக்களை வெல்ல வைக்கணுன்றதுக்காக சில பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்தாமல் நாங்கள் அதுக்கான ஆதரவை வழங்கி கொண்டு வந்தாங்கள். உண்மையிலேயே இந்த முதலாவது விஷயம், இந்த பொது கட்டமைப்போட இந்த அரசியல் கட்சிகள் இணைஞ்சு அதில் 7 இதில் 7 14 பேர் கொண்ட அந்த அமைப்பை நாங்கள் உண்மையிலேயே முற்று முழுதாக நாங்கள் ஒரு காலமும் பொது அமைப்புகள் மக்கள் இனம் சார்ந்து செயல்படுகின்ற போது அரசியல் கட்சிகள் சமப்பிரதித்துவம் முதல் நிலைக்கு கொண்டு வரக்கூடாது என்றதில் நாங்கள் கவனமாக இருந்தால். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இதே பாணியில் ஆரம்பிக்கப்பட்டுத்தான் அது கட்சிகள நலன், தனிப்பட்ட ஆக்கள நலன் என்ற அடிப்படையில் அந்த கட்டமைப்பு உடைஞ்சி நொடுங்கி செல்லுபடியற்ற நிலைக்கு வந்தது. அதுக்கு பிறகு இந்த பொது கட்டமைப்புகளையும் இந்த அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பொது வழியில் எங்களோட முகநூல்கள் எல்லாம் நாங்கள் அது தேவையில்லை, அரசியல் கட்சிகள் பின்னூட்டமாக இருக்கலாமே ஒழிய பிரதான பாத்திரத்துக்கு வரக்கூடாதுன்றதை வெளிப்படையாக நாங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது நாங்கள் அதை பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாக்காமல் நாங்கள் காலம் குறுகிய காலத்துக்கு அந்த பொது வேட்பாளரை அந்த கோட்பாட்டை வெல்ல வைக்கணுன்றதுக்காக நாங்கள் அதுக்காக செயல்பட்டது. நாங்கள் இப்போது அந்த பொது வேட்பாளர்ன்ற விஷயம் ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட லட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் தமிழ் தேசியம் அந்த இடத்துல வென்றிருக்கு என்ற முன்னிறுத்தி நாங்கள் அதில் ஒரு திருப்தி அடைகின்றோம். இப்போது இந்த பொது கட்டமைப்பானது பலற்ற பார்வையில் அது ஒரு பிழையான முன்னெடுப்புகளை எடுத்து செல்வதாகத்தான் கருதப்படுகின்றது. அந்த பொது கட்டமைப்பில் இருந்த அந்த 7 அரசியல் கட்சிகளும் தங்களோட சரிஞ்சு போன அந்த வாக்கு வங்கிகளை தூக்கி நிறுத்துவதற்காக பெறுவதற்காக இந்த பொது வேட்பாளர் என்ற அந்த களத்தை பயன்படுத்த பல வரிகளில் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒத்துழைக்கக்கூடாது. முதல் கட்டமாக இந்த 83 அமைப்புகள் இருந்தாலும் இந்த 83 அமைப்புகள் சார்பாக 7 சிவில் சமூக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட போது இவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார் என்பதை நாங்கள் அறிய விரும்பி பலருடன் நாங்கள் அது தொடர்பான கதை உரையாடல்களை தொடர்ந்த போது அவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற முறைமை யாருக்குமே அதற்கான சரியான பதில் தெரியுதில்லை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பெரிய 10 எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்று ஒரு மாதிரியான அதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு நல்ல விஷயங்களை தெரிவித்தவர்களும் அதுக்கு இருக்கிறார்கள். விமர்சன பாணியில் அதை விமர்சித்தவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கருத்தோடு உடன்பட்டு நிற்கிறவர்களாக அந்த 7 பேரையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. அதில் இருந்த அந்த வழிகாட்டல் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதை பின்னர் கலைக்கப்பட்டு அந்த மத தலைவர்கள் அதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு எதேச்ச அதிகார போக்க இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த பொது கட்டமைப்பு எட்டி இருக்குன்ற மாதிரியான ஒரு அபாய நிலை இப்போ தோன்றி இருக்கு. இப்போது சங்கு சின்னம் தேர்தல் சின்னமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பொது தேர்தல் சின்னமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அபாய நிலையும் இருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சங்க சின்னம் அவ்வாறான ஒரு அரசியல் குறுகிய கட்சி தனிப்பட்ட ஆக்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தப்படுமானால் அரசியல் கட்சிகள் அதை விரும்பும்.
இந்த 7 பிரதிநிதிகளும் அந்த 83 அமைப்புகளை சார்ந்து இருக்கின்ற இந்த 7 பிரதிநிதிகளும் மக்களால் மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறார்கள், பொறுப்பேற்று செயல்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள். எனவே இவர்கள் அந்த தங்களோட பொறுப்பை உணர்ந்து இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கணும் என்றது ஒரு விஷயம் என்றதை நாங்கள் மிக தெளிவாக இந்த இடத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்போது இந்த பொதுக்கட்டமைப்பு மக்கள் என்னத்தை விரும்புகிறார்கள் என்றால், இந்த வர இருக்கும் பொது தேர்தலில் புதிய இளம் துடிப்புள்ள முகங்கள் களமிறக்கப்படணும், பழைய அரசியல்வாதிகள் அதிலிருந்து விட்டு கொடுக்கணும் என்றதை தான் விரும்புகிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த மாற்றம் ஒன்றோ தமிழ் தேசத்துக்குள்ள நடைபெறாட்டி நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி இங்கே ஏதோ ஒரு விதத்தில் அந்த களத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசத்துக்கு தான் கால் உண்ட இரண்டும் இது சுயேட்சை குழுக்களாக கூட இறக்கப்படுறதுக்கான அபாயம் இருக்குது. சுயேட்சை குழுக்களால் இறக்கப்பட்டு அதற்கான அவர்கள் பொருளாதார உதவி அவர் வென்ற பின்பு தேசிய மக்கள் சக்தியோட இங்கே இருந்து வெல்லப்பட்ட இந்த சுயேட்சை குழுக்கள் இணைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த அரசியல் வெளிநாடுகளிலிருந்து இங்கே முதலீட்டாளர்களாக வந்தவர்கள் கூட அரசியலில் இறங்கலாம் என்ற ஒரு அபாயமும் இருக்குது. அதெல்லாம் ஒரு தகுதியாக அமைய முடியாது. நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடுற ஒரு இனம், உரிமைக்காக போராடுற இனம், இது எல்லாம் எங்களுக்குரிய தகுதி இல்லை. உண்மையில் நாங்கள் விரும்புகிறோம் படித்த பண்புள்ள இளம் சந்ததிகளை ஆண் பெண் எதிர்பாராமைந்து கலந்தாக்கணும். அவர்கள் ஒரு சமூக பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். ஈவன் அவர்களோட தொழில் கூட ஒரு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கணும். இந்த ஊரில் என்ன ஊரை கொள்ளையடிச்சு உலையில் போடுற மாதிரி சில தொழில்கள் இருக்குது. அவ்வாறான தொழில்கள் எல்லாம் பின்னூட்டமாக கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அரசியலுக்குள்ள வரக்கூடிய அபாயங்கள் இருக்குது. இதுவரை காலமும் அரசியல் கட்சிகள் எவ்வாறான வேட்பாளர்களை கொண்டாடுவார்கள் என்றால், சமூகத்துக்கு போய் ஒரு பணம் படைத்தவர், ஒரு செல்வாக்கு படைத்தவர்களை அவையில் காலில் போய் விழுந்து அவர்களை கொண்டு வந்து வேட்பாளர்களை நிறுத்தி தங்களோட அந்த அந்தஸ்த கட்சியின் அந்தஸ்தை அல்லது கட்சியின் வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்கிற ஒரு முறைமையைத்தான் அவர்கள் கடைப்பிடித்து வருகிறார்களே ஒழிய சரியான தமிழ் தேசம் தேடுகின்ற உணர்வுள்ள தேசத்துக்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய எத்தனையோ வேட்பாளர்கள் இன்னும் கண்டம் காணாதமாக அவர்கள் சமூகங்களுக்கிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறான பொறுப்புள்ளவர்களை இந்த வருகின்ற பொது தேர்தலில் கலந்திறக்குவதன் ஊடாக இந்த வீழ்ந்து போன இந்த தமிழ் தேசத்தின் அரசியலை மிக வேகமாக வென்றெடுப்பது மட்டுமில்லாமல் நல்லொரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு அரசியலையும் மக்களுக்கு வழிகாட்டலாக கொண்டு வரலாம். இதைத்தான் இப்போது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு எங்களுடைய பொது தேர்தல் களம் யதார்த்தம் இருப்பதால் அந்த முறையில் எங்களுடைய அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் கட்சிகள், சிவில் சமூகங்கள் எல்லோரும் இணைந்து இந்த பொது தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். எனவே இந்த பொதுக்கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படணும் என்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுக்குள்ள கொஞ்சம் எதிர்ச்சி அதிகாரங்கள் இருக்குது, வேண்டப்படாத சில செயல்பாடுகள் இருக்குது. கடந்த பொது தேர்தலில் பல பக்கங்களால் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான கணக்குகள் வழக்குகள் எல்லாம் சரியாக முடிக்கப்படணும். இதை ஒரு பொறுப்புள்ள அந்த பொதுக்கட்டமைப்பாக அந்த விடயங்களையும் கையாளணும். இந்த பணம் என்ற விஷயம்தான் மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தில் தவறு நடந்திருக்குன்னு தெரிஞ்சாலே மக்கள் அதை காட்டியே புறக்கணிக்கக்கூடிய பக்கங்களும் இருக்குன்றதை இந்த பொதுக்கட்டமைப்பில் உள்ளவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இந்த பொதுக்கட்டமைப்பு மறுசீரமைக்கப்படணும், பலப்படுத்தப்படணும். இதுதான் எங்களுடைய முதலாவது வேண்டுகோள். அதற்கு இப்போது இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளை விட்டாலும் இந்த சிவில் சமூக பிரதிநிதிகளாக இருக்கிற அந்த 7 பேரும் அதற்காக முன்னின்று அந்த மறுசீரமைப்பையும் மறுகட்டமைப்பையும் உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்ய தவறுவார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களும் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள், மக்களால் தூர வீசப்படுவார்கள் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. மக்களுடன் போராடிகள், மக்களுக்காக போராடிகள்.